செய்தி வணக்கம். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல் 18வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உரையாற்றினார். அப்போது அவர் பேசிய பேச்சு என்பது அவசரப்பட்டு விட்டோமோ, ஈரானை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமோ என்று அவர் எண்ணுகிறாரோ என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கான பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. அவர் பேசும்போது ஈரானுடைய பதிலடி தாக்குதல் தங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ஈரானை தாக்குவது என்பது இந்த அளவுக்கு வீரியமாக செயல்படுவார்கள் என்று முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டார் ட்ரம்ப் என்ற ஒரு கூற்று மெய்ப்பிக்கும் வகையில் அமெரிக்க ட்ரம்பின் பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்கள் தமக்கு ஆச்சரியம் அளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று பேசும்போது 2 முறை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையிலும் அவர் அவசரப்பட்டு விட்டும் ஈரான் இந்த அளவுக்கு மிக கடுமையாக தாக்குவார்கள், தீவிரமாக செயல்படுவார்கள் என்று நாம் ஏற்கனவே நமக்கு தெரியாமல் விட்டதோ என்று அவர் நினைப்பது போன்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதாவது அமெரிக்க உளவுத்துறை தரப்பில் வெளியாக இருக்கக்கூடிய தகவலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முற்படக்கூடும் என்று ட்ரம்புக்கு ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு பரந்த பிராந்திய மோதலை தூண்டக்கூடும் என்றும், குறிப்பாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க தாக்குதல்களை அங்கீகரிப்பதாகவோ அல்லது ஆதரிப்பதாகவோ ஈரான் கருதினால் அந்த நாடுகளுடைய தலைநகரங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று போர் தொடங்குவதற்கு முன்னதாக கடந்த 28ஆம் தேதி என்று போர் தொடங்கியது. அதற்கு முன்னதாகவே அமெரிக்க உளவுத்துறை ட்ரம்புக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அவசரப்பட வேண்டாம் என்றும், ஏனென்றால் நீங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானை தாக்கினால் அது பரந்த பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்கும், அதோடு உலக அளவில் பொருளாதார நெருக்கடி உண்டாக்கும், ஈரான் அத்தகைய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று அமெரிக்க உளவுத்துறையே போருக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை பெரியதாக பொருட்படுத்தாமல் அமெரிக்க அதிபர் மேற்கொண்ட போர் என்பது மிகப்பெரிய தலைவலியாக அமெரிக்காவுக்கு மாறியிருப்பதை பார்க்கின்றோம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு முன்னதாகவே இஸ்ரேல் திட்டமிட்டக்கூடிய தாக்குதல்கள் மூலமாக ஈரானிய தலைவர்களை கொல்ல முற்படுவது, வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவம் மற்றும் தூதரக தளங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுப்பதற்கு வழிவகுக்க கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை கணித்திருந்ததாகவும் அதை ட்ரம்பிடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ட்ரம்ப் கேட்காமல் போரை தொடங்கிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தது போலவே அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இந்த போர் மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஈரான் இத்தகைய பதிலடி தாக்குதல் தீவிரமாக கொடுப்பார்கள் என்பது அமெரிக்கா முன்பு கணிக்கவில்லை என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஈரானுடைய இந்த ட்ரோன் தாக்குதலை, ஷாக்கித் என்ற ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறுகிறதாக சொல்லப்படுகிறது. அது மிக முக்கியமான காரணம் பொறுத்தவரையில் ஈரானுடைய ஷாக்கித் ட்ரோன்களை பொறுத்தவரை சில ஆயிரங்களில் அந்த ட்ரோன்கள் தயாரிக்கப்படுவது. ஆனால் அந்த ட்ரோனை அழிப்பதற்காக அந்த ட்ரோனை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தின் மதிப்பு என்பது பல லட்சங்கள், சில ஆயிரம் மதிப்புள்ள ட்ரோனை அழிப்பதற்கு அமெரிக்கா பல லட்சங்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை பயன்படுத்துகிறது. அப்படினால் மிகப்பெரிய அளவுக்கு அவளுக்கு பணம் விரயம் என்பது ஏற்படுகிறது. இதுவரை பல லட்சம் செலவு டாலர், மில்லியன் கணக்கான டாலர் அமெரிக்க செலவு செய்திருப்பதாக இந்திய ரூபாய் மதிப்பு பல லட்ச கோடிகளை தாண்டுவதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக ஈரான் போருக்காக அமெரிக்கா அவருடைய அதிக அளவிலான ஆயுதங்களை செலவழிக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய டாலரும் அதிக அளவில் செலவாகிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய பதிலடி தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 18வது நாளாக போர் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ட்ரம்ப் நினைக்கிறாரோ என்று கூட நமக்கு என்ன தோன்றியது. காரணம் என்னவென்றால் ஈரானுடைய அனைத்து நிலைகளையும் நாங்கள் அழித்து விட்டோம். ஈரான் படைகளுடைய தாக்குதல், ஈரான் படையில் முற்றிலுமாக அமெரிக்காவுடைய தாக்குதலால் ஈரான் படையில் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டன. ஈரானுடைய கடற்படையும் விமானப்படையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. மீண்டும் கட்டமைக்க முடியாத அளவுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவது முற்றிலும் தவறானது என்றும், நாங்கள் முழு சக்தியுடன் தான் செயல்பட்டு வருகின்றோம், இன்னும் பல மாதங்கள் ஆனாலும் கூட நாங்கள் போரை தீவிரப்படுத்தும் என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர, தேவையில்லாமல் நாம் போரில் இறங்கிவிட்டோமோ என்று நினைத்து போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கிறாரோ என்றுதான் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அந்த அறிக்கைகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே
அமெரிக்க உளவுத்துறை மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அவசரப்பட வேண்டாம் என்றும், இந்த போரை தொடங்கினால் அது மிகப்பெரிய பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டிதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை தொடுத்திருக்கிறார். இப்போ உளவுத்துறை எச்சரிக்கையை போன்றே தற்போது நடந்து வருவது என்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக தான் பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக நட்பு நாடுகள் அழைப்பு விடுத்தார். ஆனால் எந்த நாடும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நமக்கு தேவையில்லாத போர், இதில் நாம் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய கோரிக்கையை நட்பு நாடுகள் நிராகரித்தார்கள். இது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அவமானமாகவும் பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதும் தற்போது வெளியாக இருப்பது என்பது அமெரிக்கா அவசரப்பட்டு இறங்கிவிட்டோம் என்று ட்ரம்ப் நினைப்பதை இது வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.